ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவுல நாம இன்னும் ஒரு நல்ல பழக்கத்தை பத்தி கத்துக்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராமத்தில் மணி என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் குணமானவனாக இருந்தாலும் ஒரு தவறான பழக்கம் கொண்டிருந்தான். அவன் தினமும் பல் துலக்காமல் உணவு சாப்பிடுவான். அவனுடைய அம்மா தினமும், மணி, காலை எழுந்தவுடன் பல் துலக்க வேண்டும் என்று சொல்லியும் அவன் அவ்வளவு கவலைப்படாமல் இருந்தான். ஒரு நாள் பள்ளியில் அவனுக்கு திடீர் என்று பல் வலி ஆரம்பித்தது. அவன் சாப்பிட முடியாமல் கடுமையான வலியால் உட்கார்ந்தான். அவனை பார்த்த ஆசிரியர், மணி, நீ தினமும் பல் துலக்குகிறாயா என்று கேட்டார். மணி தலைகுனிந்து, இல்லை, சில நாட்களில் மறந்து விடுவேன் என்று சொன்னான். அதற்கு ஆசிரியர் ஒரு சுவையான கதை கூறினார். ஒரு சமயம் ஒரு சிறிய இலைகள் நிறைந்த மரம் இருந்தது. அதற்கு தினமும் நல்லது செய்யும் ஒரு புறா வந்து நீர் தெளித்து அதை பாதுகாத்தது. ஆனால் ஒரு நாள் அந்த புறா வந்திருக்கவில்லை. மரத்துக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அதன் இலைகள் மஞ்சளாகி உதிரத் துவங்கின. அதுபோல நாம் பல் துலக்காமல் இருந்தால் அந்த மரம் போலவே நம் பல்லும் பாதிக்கப்படும். இதை கேட்டதும் மணிக்கு உணர்வு பிறந்தது. அவன், நானும் இனிமேல் தினமும் 2 முறை பல் துலக்கப் போகிறேன் என்று உறுதியுடன் கூறினான். அன்று முதல் அவன் ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கத் தொடங்கினான். அவனுடைய பல் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாறியது. பல் தினமும் காலை இரவு துலக்க வேண்டும். இல்லையெனில் பல் கெட்டுப்போகும், வலி ஏற்படும். நல்ல பழக்கங்கள் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவுல இன்னும் ஒரு நல்ல பழக்கத்தை பத்தி கத்துக்கிட்டீங்களா? அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.